ஒரு டிப்பை எப்படிலாம் நம்ம சென்டர் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பேரண்ட் கண்டெய்னருக்குள்ள இன்னொரு சைல்ட் கண்டெய்னர் நான் சென்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சிசிஎஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இது பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ பேரண்ட்ன்றது வெளியில் இருக்கிறது உள்ள இருக்கிறது சைல்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொசிஷன் பேரண்ட்க்கு வந்து ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டு சைல்டு பொசிஷன் வந்து அப்சல்யூட் நம்ம செட் பண்ணிட்டு டாப் 50% லெஃப்ட் 50% ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம செட் பண்ணணும். அது சென்டர் அலைன் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் அதே பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டாப் 0 லெஃப்ட் 0 பாட்டம் 0 ரைட் 0 அப்படின்னு கொடுத்துட்டு மார்ஜின் ஆட்டோ அப்படின்னு செட் பண்ணாலும் சென்டர் அலைன் ஆகும். இப்போ பார்த்து நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணி பண்ணது. அடுத்து நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பேரண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கண்டெக்ட் சென்டரும் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தா அந்த சைல்டு வந்து சென்டர் அலைன் ஆகும். இன்னொரு மெத்தட் அலைன் ஐட்டம் சென்டர் எடுத்துட்டு சைல்டுக்கு வந்து அலைன் செல்ஃப் சென்டர் கொடுத்தாலும் சைல்டு வந்து சென்டர் அலைன் ஆகும். ஓகே. ஸோ அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து சைல்டுக்கு வந்து மார்ஜின் ஆட்டோ கொடுத்தாலும் சென்டர் அது அலைன் ஆகும். ஓகே. இப்போ பார்த்தது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி அடுத்து டிஸ்பிளே கிரிட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே கிரிட்னு கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கண்டெக்ட் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தாலும் சைல்டு வந்து சென்டர் அலைன் ஆகும். ஓகே. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிரிட்னு கொடுத்துட்டு பிளேஸ் ஐட்டம் சென்டர் கொடுத்தாலும் சைல்டு சென்டர் அலைன் ஆகும். இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அது வந்து என்னன்னா டிஸ்பிளே கிரிட்னு கொடுத்துட்டு சைல்டுக்கு வந்து ஜஸ்டிஃபை செல்ஃப் அலைன் செல்ஃப் சென்டர் கொடுத்தாலும் அது எல்லாமே சென்டர் அலைன் ஆகும். வெப் டெவலப்பராக ஒரு கண்டென்ட் எப்படி நம்ம சென்டர் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் வெப் டெவலப்பிங் ரிலேட்டட் வீடியோஸ் இந்த சேனலில் போடுறேன்.